ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இனி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்டன் செட்டப் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஊர்லேருந்து வரும்போது கோயம்புத்தூர் லைன்ஸ் நர்சரியில் சில எக்ஸாட்டிக் அந்த ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து கார்டனர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக நட்டு வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த கிராஸ் கார்டன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்பாயில் ஆகிருந்துச்சு. இந்த ஃப்ரண்ட் லானுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த கிராஸ் பெட்டே பயங்கரமாக வந்து ஸ்பாயில் ஆகிட்டு அதுலேருந்து நிறைய வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து வேறு என்ன பண்ணலான்னு சொல்லி சஜஷன்ஸ் கேட்டோம். ஸோ கார்டனர் என்ன சொன்னாருன்னா, மறுபடியும் வந்து அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த பெட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கார்டன் அந்த என்னது கிராஸ் பெட்டே போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து குட்டி குட்டி சாயில் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அது போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஆப்ஷனே போயிட்டோம். ஸோ ஈஸி டு மெயின்டெனன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸி. கிராஸ் பெட் போட்டோம்னா மறுபடியும் வந்து அது வளர்ந்துட்டே இருக்கும், நம்ம கட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸை வந்து ஒரு கீழே ஒரு ஷீட் விரிச்சிட்டு அது மேலே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சைடில் ஒரு ஏரியா, ஃப்ரண்ட்டில் ஒரு சைடில் ஒரு ஏரியா, ஸோ அதையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சொல்லிட்டோம். ஏதாவது செடி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து டைரெக்டாக மண்ணில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து சைடில் வந்து கொஞ்சம் இடம் விட்டுட்டு மற்ற இடத்தையெல்லாம் வந்து இவங்க செங்கல் மாதிரி வச்சு ப்ராப்பராக கவர் பண்ணிட்டாங்க. ஸோ செடியெல்லாம் வந்து 1-2 கொஞ்சம் கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட் லானில் வந்து மாற்றி வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த உள்ளே வந்து கரெக்டாக ஸ்பேஸ் தகுந்த மாதிரி செடி வச்சுட்டு ஃபுல்லாக ரிங் பண்ணிட்டாங்க. ரிங் பண்ணி செங்கல் வச்சு இது மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற இடத்தெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஸ்டோன்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கு தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட்டை விரிச்சிட்டு அது மேலே வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து நீட்டாக அலைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது. நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் மேலேருந்து இங்கே வந்து கொஞ்சம் இலையெல்லாம் நிறைய விழுவும். ஸோ அது கூட்டுறக்கு எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாசிபிள்னு தெரியல. அது போக போக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து ஃபைனல். ஸோ சைட்லலாம் வந்து கொஞ்சம் இடம் விட்டுருந்தாங்களே, இங்கே வந்து கொஞ்சம் கீரை, அதுக்கப்புறம் புதினா, ஸோ அதெல்லாம் வந்து போட்டு விட்டுருக்கேன். ஸோ லைட்டாக எல்லாம் முளைச்சி வருது இப்போ தான். ஸோ இது வந்து பாலக்கீரை. ஸோ விதை போட்டு விட்டேன். இது கொஞ்சம் பழைய விதை. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் அவரைக்காய் இருந்துச்சு. அந்த அவரையும் பம்கினும் வந்து போட்டு விட்டுருக்கேன் விதை. ஸோ அது நல்லா வளர்ந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட்டில் நிறைய பூ இருக்கும். அதுலேருந்து ஒரு 1-2 காயாவது வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் இருக்குது. இதில் 2 ஸ்டார் ஃப்ரூட் வளர்ந்து வருது. இந்த மேலே இந்த ரெட்டாக இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து அதோட பூ தான். ஸோ அவரைக்கொடியும் வந்து நல்லா வளர்ந்து வருது. ஸோ நான் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன், இதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த கார்டன் செட்டப் வந்து நீட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வேரியேஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா, ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.